அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். வெல்கம் டு ஜெயம் ட்ரேட்ஸ். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நிஃப்டியை நேற்று என்ன பார்த்தோம் அப்படின்னா, நம்ம எபவ் 25,000க்கு மேலே போய் க்ளோஸ் ஆனால் தான் அடுத்த மூவ்மெண்ட் இருக்கும்னு சொல்லியிருந்தோம். இன்றைக்கி காலையில் நம்ம ரிப்போர்ட் என்ன சொல்லியிருந்தோம்னா, காலையில் மார்னிங் நம்ம எப்போதுமே மார்க்கெட்டோட ரிப்போர்ட்டு அனுப்பிச்சிடுவோம், எப்படி இருக்கும் இன்றைக்கி மார்க்கெட்டு என்ன ஏதுன்னு. அதில் பார்த்திங்கன்னா 25,084க்கு மேலே போய் க்ளோஸ் வச்சு மேலேயே கன்சாலிடேஷன் ஆனிச்சுன்னா ஃபர்தராக ஹையில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். நம்ம இதை பார்த்திங்கன்னா தெரியும். ஆனால் நம்ம எதிர்பார்த்த மாதிரியே 25,084க்கு போணுச்சு காலையில் ஓப்பன் ஆனதுலேருந்து போயிட்டு. ஆனால் அதுக்கு மேலே க்ளோஸ் வைக்க முடியல. எதனால இந்த 25,084 அப்படிங்கிற ரேஞ்சு சொல்லியிருந்தோம் அப்படின்னா, ரீசெண்டாக பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், ஆகஸ்ட் 1 அந்த ஹை போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதோட ஃபால் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எவ்வளோ இறங்கியிருக்கு பாருங்கள். அதுக்கு இருக்கும் 25,000லேருந்து 23,000, நியர்லி ஒரு 1,000 பாயிண்ட் 1,200 பாயிண்ட் இறங்கியிருக்கு. ஸோ அந்த இடத்த விட்டு மேலே பிரேக் ஆகி போயிட்டு திருப்பி அங்கே சப்போர்ட் எடுக்கலை. அது சப்போர்ட் இல்லாமல் கீழே இறங்கிட்டாங்க. அப்படிங்கிறப்ப திருப்பி அங்கே ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கும். அப்படிங்கிறனால தான் நம்ம அந்த ரேஞ்சு சொல்லியிருந்தோம் 25,084. அதே மாதிரி அங்கே போயிட்டு மேலே ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும், இந்த இடத்துல நாம் ஷார்ட் போகிறதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் என் டெலிகிராம் ஃப்ரீ குரூப் சேனலு எல்லா சேனல்லையுமே நான் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தேன். பார்த்தீங்கன்னா தெரியுங்க. பார்த்தீங்கன்னா ஆஸ் ஐ மென்ஷன், மார்னிங் டார்கெட் 25,084 ரீச், கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 25,108 இருக்குது. Now I am looking to the opportunity to sell. PE call is updated in premium group. Premium groupல போய் பார்த்தீங்கன்னா நம்ம PE கால் ஆட் பண்ண சொல்லியிருந்தோம். ஆக்சுவலாக என்ன கால்னா, $25,200 PE கால் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸு 139 இருக்கிறப்ப ஆட் பண்ண சொல்லியிருந்தோம். 152க்கு 2 லாட் வாங்க சொல்லியிருந்தோம். இதில் இது நம்ம செல்லிங்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த குரூப்பில் நம்ம எப்போ மெசேஜ் அனுப்பிச்சோம்னா 158க்கு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கிறோம். அதே மாதிரி நம்ம வெயிட் பண்ண மாதிரியே மார்க்கெட் நல்ல ஒரு இங்கே டவுன் மூவ்மெண்ட் ஒன்று கொடுத்தாங்க இந்த இடத்துட்ட. அதனால் இந்த இடத்துல நம்ம பை பண்ண சொல்லியிருந்தோம். புட் ஆப்ஷனை பை பண்ணுங்கள். கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 156 இருந்துச்சு, 156. அங்கே பை பண்ணிவிட்டு ஸ்டாப் லாஸ் 129 போட்டு வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தோம். நம்ம அதே மாதிரி நம்ம இன்னொரு கால் ஒன்று கொடுத்துருந்தோம். அதுவும் ப்ராஃபிட்டில் போயிட்டு இருந்துச்சு. நான் முதல்ல நிஃப்டிக்கு சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் இதை அப்டேட் பண்ணுறேன். நம்ம வாங்கினதுலேருந்தே நான் ஸ்டாப்பாக பார்த்திங்கன்னா மேலே ஏறிட்டே இருந்துச்சு. ஸோ நம்ம ரன்னிங் ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணி மேலே போட்டுகிட்டே போயிட்டே இருந்தோம். ஸ்டாப் லாஸ் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 204 இருந்துச்சு. அதுக்கப்புறம் சேஃபர் சைடு நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணிக்கிங்க அப்படின்ட்டு 204 இருந்தப்போ அந்த நிஃப்டி கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 206 இருந்துச்சு. அந்த டைமில் புக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ நம்ம எதிர்பார்த்த மாதிரியே நம்ம மார்க்கெட் இறங்குச்சு. ஆனால் இந்த இடத்துலேயே நம்ம ஒரு சப்போர்ட், மைனர் சப்போர்ட் இருந்துச்சு இந்த இடத்துல நிஃப்டி ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்டு. அதனால இங்கே ப்ராஃபிட் புக் பண்ண சொல்லியாச்சு. ஃபர்தராக இப்போ நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று இந்த இடத்துல சப்போர்ட்டை பிரேக் பண்ணாமல் இருந்துச்சுன்னா, இந்த இன்றைக்கி லோ பார்த்தீங்கன்னா நியர்லி 25,017 அந்த ரேஞ்சு போயிட்டு திருப்பி இந்த ஃபர்தராக அப்சைடு இந்த ட்ரெண்ட் லைனுக்காக வரும். இந்த ட்ரெண்ட் லைனில் இங்கே வரத்துக்கான பாசிபிள் இருக்குது. இங்கேருந்து ஒன்று இங்கே வரும், இல்லைன்னா இந்த ட்ரெண்ட் லைனுக்கு போகும்.
இது 2 ட்ரெண்ட் லைனும் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் பண்ணும். இது ரெண்டையும் பிரேக் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட் மேலே போகும். ப்ரீவியஸ் ஹைக்கு 25,335 சம்திங் அந்த ரேஞ்ச் ப்ரீவியஸ் ஹைக்கு போகும். இதை பிரேக் பண்ணலைன்னா இங்கேருந்தே என்ன ஆகும்னா இப்படியே கீழே இறங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒன்று இங்கேருந்து இறங்கணும், இல்லை இங்கேருந்து இறங்கணும். இது ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் நாளைக்கு நடக்கும். ஸோ நம்ம வந்து இந்த இடத்துல போனோடனே வந்து செல் பண்ணிடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா செல் பண்ணக்கூடாது. நம்ம வெயிட் பண்ணணும். இங்கே வீக்கானா மட்டும்தான் செல் பண்ணணும். வீக் ஆகாமல் மேலே நல்லா ஃப்ளோட் ஆகிட்டு இருந்தாங்கன்னா செல் பண்ணோம்னா நமக்கு வந்து லாஸ் தான் வரும். ஸோ அதனால் வீக் ஆனிச்சுன்னா செல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். நல்ல ஒரு ப்ராஃபிட் இருக்கும், நல்ல ஒரு டவுன் மூவ்மெண்ட் இருக்கும். நம்ம ப்ரீமியம் சேனலில் வந்து லைவாகவே அப்டேட் பண்ணிகிட்ருப்போம். வேணுங்கிறவங்க அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். பர்சனல் நம்பர் நம்ம வாட்ஸ்அப்புக்கு இல்லை டெலிகிராமுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா நான் என்னங்கிற டீட்டெயில் வந்து அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு. இதுதான் வந்து நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு நடக்க போகிறதோட அப்டேட்டு. நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அடுத்து பேங்க் நிஃப்டி என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். பேங்க் நிஃப்டி ஆல்மோஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா அந்த ரேஞ்சு உள்ளே தான் இருக்காங்க. நம்ம நேற்று சொல்லியிருந்தோம் இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணாமையே தான் இருக்காங்க இன்னும். ஸோ நாளைக்கு வந்து இங்கே வந்துட்டு ஒன்று பிரேக் பண்ணி மேலே போகணும், அப்படி இல்லைன்னா திருப்பி வந்து இதை விட்டுட்டு கீழே இறங்கி இந்த ரேஞ்சுக்குள்ளேயே ஃப்ளோட் ஆகிட்டு இருப்பாங்க. இந்த 2 ரேஞ்சில் ஏதாவது ஒன்று பிரேக் அவுட் நடந்தால் மட்டும்தான் பேங்க் நிஃப்டி அடுத்த மூவ்மெண்ட் இருக்கும். ஸோ அது எப்போ நடக்குது என்ன ஏதுன்னு வெயிட் பண்ணுவோம். ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா 51,500லேருந்து 50,500 நேரில் ஒரு 1000 பாயிண்ட் ஃப்ளோட்டிங்லேயே தான் இருப்பாங்க. இது 2 ரேஞ்சையும் பிரேக் அவுட் எங்கே நடக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ட்ரேட் பண்ணணும். தேங்க்யூ. நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சொல்கிறதெல்லாம் கரெக்டாக நடக்குதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு லைக் ஒன்று பண்ணிடுங்க. இதே மாதிரி உங்களுக்கு டெய்லி வந்து அப்டேட் பண்ணணும், அப்டேட் வந்து கிடைக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை வந்து டெய்லி வாட்ச் பண்ணுங்கள். டெய்லி ஈவினிங் வந்து நம்ம நிஃப்டி பேங்க் நிஃப்டியோட அடுத்த நாளோட ப்ரீவியூ வந்து அப்டேட் பண்ணுவோம். தேங்க்யூ.